முதியோர் ஓய்வூதியம் கிடைக்காமல் 92 வயது மூதாட்டியும் அவரது மகளும் பஞ்சாயத்து அலுவலகம் முன்பு கட்டில் போட்டு போராட்டம் நடத்திய நிலையில் அவர்களுக்கு நடிகர் சுரேஷ் கோபி உதவிக்கரம் நீட்டியுள்ளார். கேரளாவில் கடும் நிதி நெருக்கடியால் பல்வேறு துறையினருக்கு மாத ஊதியம் காலதாமதமாகவே வழங்கப்படுகிறது. கைம்பெண், முதியோர் உட்பட அனைத்து பென்ஷன்களும் கடந்த 5 மாதங்களாக நிறுத்தப்பட்டுள்ளன. இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. இடுக்கி அடிமாலி அருகே 87 வயது மூதாட்டி மரியக்குட்டி கடந்த நவம்பரில் மண்சட்டி ஏந்தி யாசகம் பெற்றது அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. எதிர்க்கட்சிகள் இதை அரசியலாக்கினர். இந்த நிலையில் வண்டி பெரியாரை சேர்ந்த 96 வயது மூதாட்டி பொன்னம்மா சாலை மறியல் செய்தார். அடிமாலி அருகே மலைவாழ் மக்கள் வசிக்கும் குழாமாம் குடியை சேர்ந்த 72 வயது சிவதாசன், இவரது மாற்றுத்திறனாளி மனைவி ஓமனா ஆகியோர் கருணை கொலைக்கு தயார் என பெட்டிக்கடையில் போஸ்டர் ஒட்டி பரபரப்பை ஏற்படுத்தினர். இவர்களைப் போலவே 92 வயதான தாய் பத்மாவதி மற்றும் அவரது 67 வயது மகள் இந்திரா இருவரும் ஓய்வூதியம் இல்லாததால் மருந்து, உணவு கிடைப்பதில்லை என கூறி அகத்ததேரா பஞ்சாயத்து அலுவலகத்தின் வெளியே கட்டில் போட்டு 2 தினங்களாக போராட்டம் நடத்தினர். மாவட்ட நிர்வாகம் கண்டுகொள்ளாத நிலையில் நடிகரும் முன்னாள் பாஜக எம்பியுமான சுரேஷ் கோபி அரசு ஓய்வூதியம் வழங்கும் வரை தான் உதவுவதாக உதவிக்கரம் நீட்டி போராட்டத்தை கைவிட கோரியுள்ளார். ஓய்வூதிய பிரச்சனையை எதிர்க்கட்சிகள் பெரும் பிரச்சனையாக்கி அரசுக்கு தலைவலியை கொடுத்து வருகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.